நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். இன்றைக்கி டே 27. இப்போ இன்றைக்கி புதுசாக என்ன கான்செப்ட்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணி அதை ஃப்ளூயண்ட்டாக நம்ம பேசி பழக போகிறோம். இன்றைக்கி ட்ரை பண்ணுவோமா? இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஹவுஸ் கிளீனிங் பற்றி பேச போகிறோம். கீப்பிங் அவர் ஹவுஸ் க்ளீன் இஸ், நான் சொல்லுங்கள். கீப்பிங் அவர் ஹவுஸ் க்ளீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் குட் ஹெல்த். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் நோட் பார்க்க வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் கேட்டு சொல்லுங்கள். மைக் வேலை செய்யாதனால கையிலேயே மொபைல் வச்சு பேசுகிறேன். ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோமா? கீப்பிங் அவர் ஹவுஸ் க்ளீன் இஸ் very important for good health and a happy mind and a happy mind. சேர்த்து சொல்லட்டுமா? Keeping our house clean is very important for good health and a happy mind. ஸ்பீடாக வாசிக்கும் போதே நல்லா இருக்குல்ல, பரவாயில்லையே, நமக்கும் இங்கிலீஷில் சூப்பராக வாசிக்க தெரியுது அப்படின்ற மாதிரி. இதவே புரிஞ்சுக்கிட்டு பார்க்காம பேசினோம்னா அவ்வளோதான், இங்கிலீஷ் பேசிட்டோன்னு அர்த்தம். அதுதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதை பார்க்காம சொல்லி பார்க்கவா? அவரோட பார்த்து சொல்லிக்கிறேன். கீப்பிங் அவர் ஹவுஸ் க்ளீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் அ ஹாப்பி மைண்ட். சொல்லட்டுமா? கீப்பிங் அவர் ஹவுஸ் க்ளீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் அ ஹாப்பி மைண்ட். நீங்கள் பார்க்காம சொல்லி பார்க்குறீங்களா? இன்னோட சொல்கிறேன். கீப்பிங் அவர் ஹவுஸ் க்ளீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் குட் ஹெல்த் அண்ட் அ ஹாப்பி மைண்ட். இதுக்கு அர்த்தம் சொல்லணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே சொல்லுங்கள். ஓகே, அடுத்த லைன் சொல்லுவோமா? எ க்ளீன் ஹோம் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட். A clean home helps to prevent to spread of germs and dust. A clean home helps to prevent the spread of germs and dust. சொல்லட்டுமா? பார்க்காம சொல்லட்டுமா? ட்ரை பண்ணி பார்க்குறேன். A clean home helps to prevent the spread of germs and dust. ஓகேவா? இன்னொரு சொல்கிறேன். A clean home helps to prevent the spread of germs and dust. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். அடுத்தது, ரெகுலர்லி ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங் ஃப்ளோர்ஸ். ரெகுலர்லி ஸ்வீப்பிங் அண்ட் மாப்பிங் ஃப்ளோர்ஸ் removes dirt and allergens. Removes dirt and allergens. Regularly sweeping and mopping floors removes dirt and allergens. பக்கம் சொல்லட்டுமா? Regularly sweeping and mopping floors removes dirt and allergens. கரெக்டா? கரெக்ட். removes dirt and allergens. கரெக்ட். இன்னொரு சொல்கிறேன். Regularly sweeping and mopping floors removes dirt and allergens. உண்மையிலே இதில் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். பார்க்காம சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது, wiping down surfaces in the kitchen stops bacteria from growing. Wiping down surfacesனா தர. Wiping down surfaces in the kitchen stops bacteria from growing. சொல்லட்டுமா? Wiping down surfaces in the kitchen stops bacteria from growing. பாக்டீரியா வளர்கிறத தடுக்கும் கிச்சன் ஃப்ளோரை தொடச்சோம்னா. எங்கே சொல்லுங்கள். Wiping down surfaces in the kitchen stops bacteria from growing. ஓகே, வெரி குட். அடுத்தது, ஆர்கனைசிங் யுவர் பிலாங்கிங்ஸ் ரெடியூசஸ்
clutter reduces clutter and makes cleaning easier. இதில் பிலாங்கிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அப்படின்னா நம்மளோட உடைமைகள் இல்லாட்டி பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். இது தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிளட்டர்னால் ஏதோ வந்து கெட்டதுன்னு நினைக்கிறேன். கெட்ட விஷயமா இல்லை கெட்ட பழக்கமானு தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து என்னென்னா பிலாங்கிங்ஸ்னால் உடைமைகள், கிளட்டர்னால் ஏதோ கெட்ட விஷயங்கள். சரியா? அது என்னன்னு தெரியல, கரெக்டாக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆர்கனைசிங் யுவர் பிலாங்கிங்ஸ் ரெடியூசஸ் கிளட்டர் அண்ட் மேக்ஸ் கிளீனிங் ஈஸியர். சொல்லட்டுமா? பார்க்காம ஆர்கனைசிங் யுவர் பிலாங்கிங்ஸ் ரெடியூசஸ் கிளட்டர் அண்ட் மேக்ஸ் கிளீனிங் ஈஸியர். எங்கே சொல்லுங்கள்? ஓகே, சூப்பர். அடுத்தது, டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் டிஷ்ஷஸ் டெய்லி டு கீப் யுவர் கிச்சன் ஃப்ரெஷ். டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் டிஷ்ஷஸ் டெய்லி டு கீப் யுவர் கிச்சன் ஃப்ரெஷ். அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் டிஷ்ஷஸ் டெய்லி டு கீப் யுவர் கிச்சன் ஃப்ரெஷ். சொல்லட்டுமா? டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் டிஷ்ஷஸ் டெய்லி டு கீப் யுவர் கிச்சன் ஃப்ரெஷ்ஷா? கரெக்டா? ஓ, சூப்பர், கரெக்டு. அப்போ புரிஞ்சு படித்தோம்னா நம்மளை அறியாமே கரெக்டாக சொல்கிறோம். டோன்ட் ஃபர்கெட் டு பார்க்காம சொல்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் டிஷ்ஷஸ் டெய்லி டு கீப் யுவர் கிச்சன் ஃப்ரெஷ். சொல்லுங்கள். ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்தது, லாஸ்ட் ஒன். எ க்ளீன் ஹவுஸ் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல். எ க்ளீன் ஹவுஸ் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல் அண்ட் வெல்கமிங் ஃபார் எவ்ரி ஒன். எ க்ளீன் ஹவுஸ் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல் அண்ட் வெல்கமிங் ஃபார் எவ்ரி ஒன். பார்க்காம சொல்லட்டுமா? எ க்ளீன் ஹவுஸ் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல் அண்ட் வெல்கமிங் எவ்ரி ஒன். இதோட நீங்கள் சொல்லணும்ல, சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். இதோட முடிச்சுக்கலாமா?